வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு 2 இன்ச் பைப்புங்க. அதில் கப்ளர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.4 இன்ச் பைப்பில் வர்ற ஒரு டெலிவரி. ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் பட்ஜெட்டில் போட்ட ஒரு பிளான்ட்டு. ஸோ இது என்ன பிளான்ட்டு, என்ன மாடல், எத்தனை அடி ஆழத்தில் வேலை செய்யுது, எத்தனாயிரம் லிட்டர் வருது, என்ன விவசாயம் பண்ணுறாங்க, ட்ரிப்பில் கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதா, நிறைய பேர் இந்த ஸ்ப்ரிங்க்லர்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, ஸ்ப்ரிங்க்லரில் இந்த சோலார்லாம் ஓட்ட முடியுமா, அதுவும் இந்த பட்ஜெட்டில் போடக்கூடிய பிளான்ட்டை ஓட்ட முடியுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் நிறையா கஸ்டமர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கான பதில் இருக்குது. இது மத்தியானம் ஒரு 2 மணி டு 2:30 மணிக்குள்ளே எடுத்த வீடியோ. அவினாஷி. ஸோ இது அவினாஷி அப்படின்ற ஏரியா, திருப்பூர் மாவட்டம். அந்த ஏரியாவில் தான் அந்த பிளான்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளான்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மந்த் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற டெலிவரிக்கும் போருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 2.5 ஏக்கர் பாசனம் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க எந்த விதமான பாசனம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற மாடலுக்கு இந்த பிளான்ட் கெப்பாசிட்டி போதுமானதாக இருக்கா அப்படின்றது தான் இந்த பிளான்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல். ஸோ இது வந்து பெரிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மாடல்லாம் கிடையாதுங்க. நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு 6 பேனல் 1700 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு தான். மொத்த போரோட ஆழம் 350 அடி. நம்ம 300 அடிக்கு நிப்பாட்டியிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேனலோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலின் தான், ரெனியூசஸ் பிராண்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ 6 பேனல் சிஸ்டம்ஸு, 15 ஆம்ஸ் மோட்ரு, 1.5 இன்ச் டெலிவரி. இந்த டெலிவரியில் நிறைய பேர் கேட்குறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு கஸ்டமருக்கு நம்ம இதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தேகமே, இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கருக்கு தாங்குமா, பத்துமா, பாசனம் பண்ண முடியுமா, போர்லேருந்து நான் ஒரு 1000 அடி தள்ளி கொண்டு போகணும், இதை பம்ப் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரிப்பில் கனெக்ட் பண்ண முடியுமா, ஸ்ப்ரிங்க்லர் போட முடியுமா, நான் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்கேன் அதுக்கு போட முடியுமா, இப்படி எல்லா பேருமே நிறைய அவங்களோட சந்தேகங்களை கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் வச்சுருக்காரு. அவர் பாசனம் பண்ணுறது விவசாயத்துக்காக கிடையாது, மாடு வளர்த்துருக்காரு. அந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்களும் பாசனங்களும் அதில் பண்ணிகிட்டு இருக்காரு. மொத்தமாக 2.5 ஏக்கர். அந்த 2.5 ஏக்கரில் அந்த சீமை புல் அப்படின்போம் இல்லையா, உயரமான புல், அதுதான் வளர்த்துட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 மணி. இந்த வீடியோவில் நமக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கோம். இது கஸ்டமரே எனக்கு எடுத்து அனுப்பிச்சது. நாங்கள் போட்டு முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து ஸ்ப்ரிங்க்லர் மாட்டிட்டார், டேரெக்டாக பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர். அதில் ஓடிட்டு இருந்தது தான் அந்த கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்தது. ஸோ இதில் முழுசாக 1.5 இன்ச் டெலிவரி எடுத்து கொடுத்தோம். அதை 2 இன்ச் ஓஸில் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு 300 அடி தள்ளி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்க்குற டெலிவரி தான் இது. ஸ்ப்ரிங்க்லரில் கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 14 ஸ்ப்ரிங்க்லர் வரைக்கும் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் தான். அதாவது இந்த 16 mm லேட்ரல் ஓஸ் மாதிரி இருக்கும் அதில் கொடுக்கறது. ஸோ ஒரு 14லேருந்து 16 ஸ்ப்ரிங்க்லர் வந்து தாராளமாக தாங்குச்சு. இது கஸ்டமர் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் தான். 16 ஸ்ப்ரிங்க்லர் வரைக்கும் கனெக்ட் பண்ணோம் சார், எந்தவித ப்ரெஷர் ட்ராப்பும் இல்லை, வெயில் குறையும் போது அதோட லென்த்து கம்மியாச்சே தவிர நின்று போகலை, இப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தார். நாங்களும் என்ன பண்ணியிருக்கோன்னா, முடிஞ்ச அளவுக்கு அது டைம் வேரியண்ட்டாக நாங்கள் அதோட டெலிவரி எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணி இதில் நம்ம ஒவ்வொரு மணி நேரத்திற்கும், அதாவது 11 மணிக்கு எப்படி டெலிவரி வருது, 2 மணிக்கு எப்படி டெலிவரி வருது, இது எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். ஸோ 2 இன்ச் ஓஸு கிட்டத்தட்ட ஒரு 400 அடி, 300 அடியிலேருந்து 400 அடி இருக்கும், அந்த அளவுக்கு லென்த்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமருக்கும் வழக்கம் போல் ஒரு 5 to 6 ஃபீட் ஹைட்டில் ஒரு 6 பேனல் சிஸ்டம்ஸு. இந்த சிஸ்டம்க்கு எந்த கண்ட்ரோலருமே தேவையில்லை, இதெல்லாமே இன்பில்ட் கண்ட்ரோலர். பர்டிகுலர்லி இந்த 160 மீட்டர் மாடலாக இருக்கட்டும், 100 மீட்டர் மாடலாக இருக்கட்டும், குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பம்பும் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதில் சர்வீஸே வந்தாலும் கூட ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாயில் சர்வீஸும் முடிஞ்சிடும். ஈஸிலி சர்வீஸபிள் மாடல் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தது நாங்கள் ஆன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு, அதாவது ஒரு 3 மணி இருக்கும் இதை நாங்கள் ரன் பண்ணது. அந்த டைமில் எடுத்த டெலிவரி தான் இது. இது எல்லாமே நம்மளோட கம்பெனி ஸ்கோப்பில் வந்துடுங்க. பைப்பு, கேபிளு, அதுக்கான ரோப்பு, மோட்டரோட இன்ஸ்டலேஷன்ஸ், பிளான்ட்டோட இன்ஸ்டலேஷன், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து இன்னைக்கு டேட்டுக்கு, அதாவது இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 8/6/2024
ஜூன் மாதம் இன்னைக்கு இந்த பிளான்ட்டோட ரேட்டு 145ங்க. கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றோம். டிரான்ஸ்போர்ட் வந்து ஒவ்வொரு சில ஏரியாவுக்கு மட்டும் மாறுபடும். 300 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடடு. அதை தாண்டி போகும்போது பெர் கிலோமீட்டருக்கு 14 ருபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக 1.5 ஸ்கொயர் பைப்பும் 3க்கு 1.5 ஸ்கொயர் பைப்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். பேனலோட அரை சிஸ்டம்ஸ் வந்து 3x2, அதாவது 3க்கு 2ன்ற வரிசையில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 335 வாட்ஸ் பாலிகிறிஸ்டலின் ரெனியூசிஸ் பேனல் 72 ஃபுல் செல் மாடலுங்க. ஒரு 46 வோல்ட் விஓசி கொடுக்கக்கூடிய பேனலை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாலிகிறிஸ்டலின் வந்து மோடம் போட்டால் தண்ணி வராது சார், அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மோட்டரோட வோல்டேஜ் ஆம்ஸ் இது ரெண்டையும் டேலி பண்ணுற மாதிரி நீங்கள் மாடியூல் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ப்ளஸ் பம்போட ஸ்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. பேனல் டு பேனல் டெம்பரேச்சர் தான் மாறுதே தவிர, உங்களுக்கு டெம்பரேச்சரும் அதுக்கான ஸ்பேஸும் தான் மாறுமே தவிர பெர்ஃபார்மன்ஸில் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. முக்கியமாக பம்புக்கெலாம் டிசைன் பண்ணும்போது பேனலில் கொடுக்குற அதே கான்சன்ட்ரேஷனை பம்புக்கான ஸ்டேஜுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கும்போது தான் ஒரு கரெக்டான டிசைனில் அவங்க கேட்ட அவுட்புட்டை நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஓகே, பம்பு மட்டும் ஒரு பக்கம் இருந்தால் போதுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இந்த சோலார் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேனலு, ஸ்விட்சு, யூஸ் பண்ணுற கேபிள், என்ன கேஜில் நீங்கள் பிளாக் ஹவுஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன சைஸ் காஜில் நீங்கள் ரோப் யூஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் கம்பெனி ஆரம்பித்த புதுசில் நம்ம என்ன பண்ணோம், இந்த பேனலு ஓஸு, கேபிள், மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமர் ஸ்கோப்பில் கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க வாங்கிட்டு வர்ற நிறைய மெட்டீரியல்ஸ் பிளான்ட்டுக்கு சூட் ஆகாததுனால அது மூலியமாகவும் நிறைய சர்வீஸ் வந்துச்சு. அதனால இன்னைக்கு நடைமுறைக்கு நம்ம எல்லாத்தையுமே கம்பெனி ஸ்கோப்லேயே எடுத்துக்கிட்டோம். ஸோ கஸ்டமர்ஸ் கொடுக்க வேண்டியது வெறும் காங்கிரீட் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் மட்டும் கொடுத்தா போதும். மற்றது எல்லாத்தையுமே கம்பெனி சார்பாகவே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரோட ப்ரெஷர் பாருங்கள். இது கஸ்டமர் எனக்கு எடுத்து அனுப்பிச்ச வீடியோ. அடுத்த நாள் அவரோட வில்லிங்கில் சென்ட் பண்ணார். ஸோ நான் சொன்ன மாதிரி 12லேருந்து 14 ஸ்ப்ரிங்க்லர் தாராளமாக பாயுது. சிங்கிள் கேட் வால்வுங்க இது. இது ஒரு 12 to 2 மணி அந்த ரேஞ்சில் எடுத்திருக்காரு. 2ஆக பிரிச்சுக்கிட்டாரு அவரோட லேண்டை. 2 கேட் வால்வாக பிரிச்சுக்கிட்டாரு. ஸோ சிங்கிள் கேட் வால்வில் 12 to 14 தாராளமாக பாயுது. போட்டு 6 to 7 மந்த் ஆகிடுச்சுங்க. இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க. ஸ்ப்ரிங்க்லர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. 2 போகமும் எடுத்துட்டாரு. ஸோ இந்த பிஎல்டிசி எல்லாமே ஃபெயிலியரு, அதை சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ. இது வந்து சாயந்தரம் ஒரு 4:30 மணிங்க. 4:30 மணிக்கு பொதுவாக இந்த சோலார் பம்ப் எல்லாமே ஆஃப் ஆயிரும். 4:30 to 4:45 அந்த டைமிங் இது. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் முக்கால்வாசி டெலிவரிங்க. 1.5 இன்ச்சு ப்ரெஷரே இல்லாமல் ஃபுல்லாக ஊற்றிட்டு இருந்துச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போரோட ஆழம் 300 அடி. 1.5 இன்ச்சு டெலிவரி, மணிக்கு 10,000 லிட்டர் மோட்டரோட கெப்பாசிட்டி. ப்ராக்டிக்கலி 7,500லேருந்து 8,200 லிட்டர் வரைக்கும் கொடுத்துச்சு. பிஎல்டிசிலேயே வேற ஒரு டைப் இருக்குங்க, எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப்னு. அது இதை விட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டைப் பிஎல்டிசியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கைடன்ஸ் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாடலு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் மாடலுக்குலாம் அன்டவுட்லி நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது கிடையாது. என்ன முடிஞ்ச அளவுக்கு இந்த கலப்பை போடும்போது இந்த டைமில் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம. இது இந்த சர்ஃபேஸ் மோட்ரு இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குங்க. நம்மளே வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். இந்த சர்ஃபேஸ் மோட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி படக்கூடாதுங்க. அது பிஎல்டிசிக்கு மட்டும் இல்லை, ஏசி மோட்டருக்கும் சரி. சர்ஃபேஸ் மோட்ரு போட்டு அதில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அது வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாதுங்க. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி பிஎல்டிசியே வந்து ஒரு பெரிய புது டெக்னாலஜி கிடையாது. இது ஏற்கனவே வந்த டெக்னாலஜி தான். அக்ரிக்கு, சோலாருக்கு இப்போதான் ரீசெண்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அதை தாண்டி இது வந்து புது டெக்னாலஜி, இதுக்கு சர்வீஸ் கிடையாது, காம்பனன்ட் கிடையாது, அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னாலும் கூட உடனே சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 to 5:30 ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா தண்ணியோட டெலிவரியை அது விட்டு கொடுக்கல. அந்த என்ன மாதிரியான வெளிச்சம், எத்தனை அளவு வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு அது ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சில் ப்ரெஷரே இல்லாமல் ஒரு 1.25 டெலிவரி சொல்லலாம், அந்த அளவு விழுந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5:40 வரைக்கும் இங்கே டெலிவரி கிடச்சிது இந்த சைட்டில். ஸோ
இந்த பிஎல்டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் இது இன்பில் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம் நம்ம. எந்த விதமான கண்ட்ரோலர்ஸுமே வெளியில் இருக்காது. வெறும் ஸ்விட்ச் மட்டும்தான் இருக்கும். எம்சிபி மட்டும்தான் வச்சு கொடுப்போம். ப்ளஸ் ஃபியூசர்ஸ் வச்சு கொடுப்போம் கொஞ்சம். அவ்வளோதானே தவிர இதுக்கு கண்ட்ரோலர்ஸ் வெளியில் இருக்காதுங்க. இன்பில் கண்ட்ரோலர், அதாவது மோட்டருக்குள்ளேயே வந்துடும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போது அந்த கண்ட்ரோலர் போயிடுச்சுன்னா நம்ம மோட்டரை எடுத்து தான் சர்வீஸ் பண்ணணுமான்னு. ஆப்வியஸ்லி ஆமாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாடலு. ஆனால் நல்ல குவாலிட்டியான மோட்ரு இது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலெலாம் ஓடிக்கிட்டு இருக்க மோட்டர் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்த டெக்னாலஜி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப். அதாவது நம்ம ஏசி மோட்டரில் எப்படி விஎஃப்டி டிரைவ் வெளியில் வச்சுருப்போமோ அதே மாதிரி ஒரு டிரைவ் நம்ம வெளியில் வச்சுருப்போம். அது மூலியமாக தான் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் வேவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாடல்ஸும் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப்பில் வர்ற மோட்டார்ஸ் எல்லாமே எஸ்எஸ் டைப் மோட்ரு. கம்ப்ளீட்டாக இம்பலர்லேருந்து எல்லாமே எஸ்எஸ் டைப்பில் தான் இருக்கும். அது வந்து 6000 ஆர்பிஎம்லேயும் இருக்குது, 4000 ஆர்பிஎம்லேயும் இருக்குது. கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது மாடல் மோட்டார்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்டிசின்றது எல்லா இடத்துலையுமே ஷூட் பண்ணக்கூடியது கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு இடத்துல பிஎல்டிசி போட முடியும் அப்படின்னா அதை விட எஃபிஷியன்சியான மோட்டரும் கிடையாது. ஏசி மோட்டரை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ்லேயும் சரி, பெர் ஹவர் லிட்டர்லேயும் சரி, பிஎல்டிசியோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதை எல்லா போருக்குமே நம்ம கொண்டு போய் திணிக்க முடியாது. ஸோ எந்த போருக்கு எந்த அளவு வாட்டர் லெவலில் நம்ம ஃபிட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஸ்ப்ரிங்க்லருக்கு தேவையான ப்ரெஷருக்கு சரியான அளவு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இபியில் ஓடுறதுல ஒரு 80 to 90% தாராளமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு சம்மந்தப்படாத இடத்துக்கு ஒரு பிஎல்டிசியை போட்டுட்டு அது ஃபெயிலியர் ஆச்சுன்றதுல நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜோட டிசைனிங் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மொத்த சோலார் பம்பிங்குமே சரியாக அமையும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 9 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கு நம்ம மெட்டீரியலை கொடுக்குறதுக்கு முன்னாடியுமே நம்ம கம்பெனியில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது மார்க்கெட்டுக்கே வருது. ஸோ சர்வீஸ் வைஸும் சரி, சேல்ஸ் வைஸும் சரி, கொடுக்குற ப்ராடக்ட்டும் சரி குவாலிட்டியானதாக இருக்கும். தேங்க்யூ.